சும்மா இருந்தாலும் இருப்போம். ஆனால் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல இறங்கியாச்சு. எதுக்கு தேவையில்லாமல் காசு கொடுத்து க்ளீன் பண்ணணும், நம்மளே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வ கோளாறுல வந்து இறங்கிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் நம்ம புல்லை க்ளீன் பண்ணாலும் அந்த புல் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் 1200 1200 கொடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. சரி, அந்த 1200 மிச்சம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளும் வெட்டியாக தானே இருக்கோம், இதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து புல்லை பறிக்க ஆரம்பித்தேன். ஆளை வச்சு க்ளீன் பண்ணியிருந்தாலும் ஒரு 2 நாளில் வேலை முடிஞ்சிருக்கும். ஆர்வ கோளாறுல நம்ம இறங்கிட்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ஆனாலும் பத்தாவது போல இருக்குது. அவ்வளோ புல் வந்து இருக்குது. இப்போதைக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை பண்ணேன். ஏன்னா வெயிலும் வேறு அந்த அளவுக்கு இருக்கிறதுனால இந்த சாத்துக்குடி மரத்துக்கு அடியில் மட்டும்தான் க்ளீன் பண்ணேன். அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் நிழல் இருக்குது. 10 மணிக்கு ஆரம்பித்தேன். நல்லா ஒரு 12 மணி வரையும் தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே தண்ணி வேறு பயங்கரமாக துவைச்சிச்சு. அதை குடிச்சு முடிச்சுட்டேன். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடம் எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு க்ளீன் பண்ண முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு நாளே க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபேனுக்கு அடியில் வந்து உட்காந்துட்டேன். ஒரு மாங்காய் இருந்தது, அதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு நானும் பாப்பாவும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். மிஷினில் காலையிலேயே துணி போட்டிருந்தேன், அதையும் அப்படியே காய போட்டலாம்னு சொல்லி காய போட்டாச்சு. நம்ம பார்த்த வேலைக்கு கொஞ்சம் நேரமாவது படுக்கலைன்னா அடுத்து நம்ம எந்திரிச்சு வேலை பார்க்க முடியாது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் டீ போட்டு குடித்தேன். பாப்பா வந்து நிறைய கீ செயின் செய்ய ஆரம்பிச்சிட்டா. இந்த ப்ரஷ் எல்லாமே இப்போ ஆன்லைனில் தான் வாங்கினேன். ப்ராடக்ட் வேணால் டேக் பண்ணுறேன், வேணா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது அவள்லாம் செஞ்ச கீ செயின். இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே அவள் ஃப்ரெண்டுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தா. எனக்காகன்னு சொல்லி ஒரு கீ செயின் வந்து ரெடி பண்ணி கேட்டிருக்கேன். அது என்ன கீ செயினுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் சாமி கும்பிட்டு முடிச்சு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு.